வேந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 6/7/2025 ஆனி மாதம் 22ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. மேஷம் முதல் மீன வரையில் ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசி. மாலை மணி 5:27 சந்திராஷ்டிரமத்துக்கு உட்படுகிறீர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஓய்வு நாளில் கூட உறவினர்கள் விஷயத்திலோ நண்பர்கள் விஷயத்திலோ வாக்குவாதத்தை தவிர்த்து கொண்டால் மற்ற விஷயங்களெல்லாம் சாதகத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும். பொறுமையாக இருந்து எல்லா விஷயத்தையும் முடிப்பதற்கும் விடுபட்ட தெய்வ வழிபாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதும் நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள். ஓய்வு நாளில் குடும்பத்தில் தேவையற்ற குழப்பங்கள் திடீரென்று ஏற்படலாம். குடும்ப விஷயத்தில் அந்நியர் தலையீடு கூடாது. பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது. வெளியிடம் பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். முதலீடுகளுக்கு குறைவில்லாமல் இருக்கக்கூடிய அமைப்பும் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். தாய் வழி உறவு தந்தை வழி உறவு அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். உறவு முறையில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது சந்தோஷமான ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி தரும். பழைய கடன்கள் பைசல் ஆவதற்கு உங்கள் முயற்சி வெற்றிகளை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். நீண்ட நாட்களுக்கு பிறகு பிள்ளைகள் விஷயத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். உறவு முறையில் தேவையற்ற பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்படுத்தும். தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் டக்கென்று நல்ல செய்தி வரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். இரத்த பந்த உறவுகளில் தேவையற்ற பதட்டங்கள் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடக்கூடிய காலகட்டம். உறவு முறையில் கோபதாபங்கள் கூடவே கூடாது. தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு தேவையற்ற உங்களை சுற்றி நீங்களாகவே நெகட்டிவ் ஃபோர்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிடுவீர்கள். மிக மிக கவனம். எந்த முடிவுகள் எடுத்தாலும் குடும்பத்தையோ தனிப்பட்ட முறையிலோ உங்களை பாதிப்படைய செய்யும். கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் படாமல் இருப்பது நன்மையும் சந்தோஷத்தை தரும். எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறக்கூடிய அமைப்பு ஏற்படும். தொழில் ரீதியாக பயணங்கள் எடுத்துக்கொள்வதும் படிப்பு ரீதியாக பயணங்கள் எடுத்துக்கொள்வதும் அனுகூலமான சூழ்நிலை ஏற்படுத்தும். மேலதிகாரிகள் ஆதரவு கண்டிப்பாக ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். வார்த்தைகளில் விட்டு கொடுத்து போகக்கூடிய ராசி. சந்தோஷத்தை ஏற்படும். தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இழுபறியாக இருந்த நிலைமைகளை மாற்றிக்கொள்வது அனுகூலத்தை தரும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நடப்பதற்குண்டான காரிய சித்திகள் ஜெயத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். மேலதிகாரிகள் விஷயத்தில் அதீத கவனம். ஓய்வு நாளாக இருந்தாலும் தேவையற்ற மனசுமையோ ஒரு பதட்டமோ ஒரு ஃபோன் காலில் ஏற்பட்டு விடலாம். யாரிடத்திலும் புறம் கூறாமல் இருப்பதும் தேவையற்ற வார்த்தைகளை தவிர்த்து கொள்வதும் நன்மை ஏற்படுத்தி தரும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடுவது கவனத்தில் கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது ஏற்றம்.
அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். உறவு முறையில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி. டக்கென்று எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலங்கள் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். நீண்ட நாட்களாக இருந்த தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் இருந்த மனக்குறைகள் பரிபூர்ண நிவர்த்தி. குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். அசையாமசையா பொருள் சேர்க்கை. குடும்பத்தாருடனோ நண்பர்களுடனோ வெளியிடத்திற்கோ கோயில்களுக்கோ செல்லக்கூடிய பிராப்தம் ஏற்படும். மனதில் ஒரு ஆன்மீக ரீதியாக பணவரவுக்கு உண்டான அமைப்பும் முதலீடுகளுக்கு உண்டான அமைப்பும் ஏற்றத்தை ஏற்படுத்தும். எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். தனிப்பட்ட முறையில் எடுத்த காரியங்களில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். தொழில் ரீதியாக அனுகூலங்களும் சந்தோஷங்களும் மிகப்பெரிய ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும். உத்தியோகத்தில் இருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். தொழில் வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். தனிப்பட்ட முறையில் இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். புதிய அறிமுகத்தில் கோபதாபம் இல்லாமல் இருப்பது அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய நல்ல காலகட்டம். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த சங்கடம் நிவர்த்தி. மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.